ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வெல்கம் டு எஸ்ஓ கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, முதல்ல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஸ்ஓ கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் முடிஞ்சு வந்தவுடனே எங்கள் அம்மா எனக்கு கிஃப்டாக இந்த செடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது என்னடா ரொம்ப முள்ளாக இருக்குன்னா, இது என்ன செடினா, இது வந்து ஒரு வகையான செடி, என்னன்னு தெரில. இந்த செடி பெருசாகி ரெட் கலரில் சூப்பராக ஒரு ஃப்ளவர் வரும். இந்த செடி நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முள்ளாக இருக்குது. இது வந்து நட்டு வைக்கும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டு குழி தோண்டி அதை வச்சு சிமெண்ட் கரண்டியில் இப்போ ஒரு 5 months முன்னாடி தான் நான் வச்சேன். பாருங்க முள் எவ்வளோ இருக்குது. இந்த செடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன புது உரம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து லைனாக வந்து செடிகள் வச்சுருக்கோம்ல, அந்த செடிகள் என்னடா இந்த டப்பாவில் ஒன்று வந்துருச்சோ, இந்த டப்பாவில் என்னடா மாற்றி வச்சுருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்லேருந்து வரலாம் வாங்க. இது நார்மலாக தான் இருக்குது. இது மணி பிளான்ட். யார் வீட்லேயும் இல்லாத வித்தியாசமான எல்லோ கலர் தண்டு கூடிய மணி பிளான்ட். இதில் வந்து என்ன வருதுன்னு தெரில, நான் என்ன விதை போட்டேன்னும் எனக்கு தெரில, ஞாபகம் இல்லை. இது என்ன செடின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை காட்டு செடியாக இருந்தால் சொல்லுங்கள், பிடிங்கன்னா. இது நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னடா இங்கே பிங்க் கலர் ரோஸ்னால் பிங்க்கு, இங்கே பாருங்கள் ரெட்டு படுத்துருச்சு. எப்போவுமே நம்ம செடி வாங்கி வச்சா வைக்கும் போதே படுத்துரும் சில செடிகள். இதெல்லாம் ரெட்டு பிங்க்கெலாம் வந்து இப்போ வச்சது, அதனால தான் தொட்டி வந்து ஈரமாக இருக்குது. இது வந்து மாற்றி எல்லோ கலர் வந்து இதில் வச்சுருந்தேன், நான் தூக்கி இதில் வச்சாச்சு. இது பச்சைன்னு ஆக்கிட்டேன். என்னென்னா நிறைய செடி வச்சேன். இது வந்து இங்கே வந்து இந்த கலர் தான் இங்கே இருந்துச்சு, எடுத்துகிட்டு இது வந்து டேபிள் ரோஸ் பண்ணிவிட்டு, இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், நீங்களே பாருங்கள். இது வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு ஓடு வச்சு ஓட்டைக்கு நேரம் வைக்கலை. இது வந்து நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபேவரேட்டான அடுக்கு. இது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே ஃபேவரேட்டான செடி மயில் மாணிக்கம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு மயில் மாணிக்கம் வீடியோ. அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள் மயில் மாணிக்கம் விதை வச்சுருக்கேன் நான். விதை வந்து உள்ளே அப்படியே சும்மா போட்டுட்டு தண்ணி ஊற்றினா போதும், அதுவே தானாக வளர்ந்துடும். இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா போட்டுட்டாங்க. அடுத்த வீடியோவில் மயில் மாணிக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் எஸ்ஓ கிரியேஷனுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.